Hello friends, welcome to English pesa Aasaya. நம்ம சேனல்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா நீங்க பாஸ்ட் டென்ஸ்க்கு 5 வீடியோ போட்டுருக்கீங்க, ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் போட்டுருக்கீங்க, பிரசன்ட் டென்ஸ்க்கு ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கு அப்படினு சொன்னீங்க. சோ அதனால தான் நம்ம பிரசன்ட் டென்ஸ்க்கும் ஃபுல்லா தனித்தனியா நம்ம கவர் பண்ண போறோம். உங்களுக்கும் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ டெய்லி நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்து படிக்கும்போது தனித்தனியா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதனால தான் நம்ம பிரசன்ட் டென்ஸ்க்கும் நம்ம எல்லா வீடியோவும் வந்து அப்லோட் பண்ண போறோம். அது என்ன பிரசன்ட் டென்ஸ்? What is mean by present tense? Present இப்போ presentல நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது present tense. ஓகே, நான் விளையாடுறேன், நான் சாப்பிட்றேன். ஓகே, அவன் ஸ்கூலுக்கு போகிறான், அவன் சென்னையிலேருந்து வர்றான், நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம். இதெல்லாம் ப்ரெசென்ட்டில் நடக்கிறது. ஓகே, இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இது இனிமேல் கண்டினியூவாக நடக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கண்டினியூவாக நடக்கிறத பற்றி பேசுகிறது ப்ரெசென்ட் கண்டினியூஸ். அது அந்த செஷன் வரும்போது நான் சொல்கிறேன். நான் விளையாடுகிறேன் அப்படிங்கிறது தான் ப்ரெசென்ட் டென்ஸ். நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன், விளையாடி கொண்டிருக்கிறேன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ். அது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் வரவே வராது. கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. நான் விளையாடுறேன் அப்படின்னா ப்ரெசென்ட் டென்ஸ். விளையாடுகிறேன் அந்த ரேனில் தான் முடியும். விளையாடுகிறேன், படிக்கிறோம். ஓகே, சாப்பிடுகிறேன், சாப்பிடுகிறார்கள், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள்னா கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கண்டினியூஸாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் ப்ரெசென்ட்டில் நடக்கிறத பற்றி மட்டும் நம்ம படிக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ், ப்ரெசென்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு எப்படி இருக்கும்னு நான் சொல்ல போகிறேன். இதில் ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் வந்தால், நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் வந்தால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் வெர்பு வரணும். சப்ஜெக்ட்னா என்ன? இந்த 4ல் ஏதாவது ஒன்று. வெர்ப்னா என்ன? ஒரு செயலை செய்கிறது. அது எந்த ஃபார்மில் இருக்குன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம். ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோம்? ப்ரெசன்ட் டென்ஸ் படிக்கிறோம். அது என்ன ப்ரெசன்ட் ஃபார்ம்? ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஈட். அது ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம், ஈட், அவ்வளோதான். இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஏட். அதை பற்றி நம்ம ஒரி பண்ணக்கூடாது, அதை பற்றி இங்கே யோசிக்கவும் நீங்கள் செய்யாதீங்க. ஜஸ்ட் ப்ரெசன்ட் ஃபார்ம், ஈட், அவ்வளோதான். சாப்பிட்றது. விளாட்றதுக்கு என்னது? ப்ளே. பாடுறதுக்கு என்னது? சிங். ஓகே, ஓடுறதுக்கு என்னது? ரன். இது எல்லாமே வந்து வெர்பு தான். ஓகே, இதுதான் இங்கே வரணும். இந்த மாதிரி வெர்பு தான். இது மாதிரி ஏகப்பட்ட வெர்பு இருக்குது இல்லையா? ஸோ அதில் ஏதாவது ஒன்று இங்கே வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நமக்கு? ஹீ, ஷீ, இட், நேம்ஸ். அவன், அவள், அது, நேம்ஸ்னால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்ருக்கீங்களே, உங்கள் ஒவ்வொருத்தரோட நேம்ஸ் எடுத்துக்கலாம். எல்லா நேம்ஸும் வரும். எந்த நேமாக கூட இருக்கலாம். பாபு, ராமு, இந்த மாதிரி எந்த நேமாக கூட இருக்கலாம். சீதா. ஓகே, இப்படி இருந்ததுன்னா சப்ஜெக்ட் போடுவீங்க. சப்ஜெக்ட்னா இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு வரும். ஆனால் இந்த வெர்போட என்ன செய்யணும்னா ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி எஸ்ஓ, இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ், இந்த 3ல் ஏதாவது ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈட் அப்படிங்கிறது ஒரு வெர்பு. நமக்கு சப்ஜெக்ட் வந்து இந்த 4ல் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இதோட எஸ் சேர்த்துருவீங்க, அவ்வளோதான். ப்ளே அப்படின்னு இருக்கு. இந்த 4 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்தால் எஸ் சேர்த்துருவீங்க. இந்த இஎஸ் வந்து ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி சேர்க்க வேண்டியிருந்தால் இந்த இஎஸ் சேர்க்கலாம். இந்த ஐஎஸும் அதே மாதிரி தான். ஓகே, நான் ஐஎஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஸ்டடி அப்படிங்கிறது படிக்கிறது, அது ஒரு வெர்பு இல்லையா? இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து இந்த 4ல் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நமக்கு வருது அப்படின்னா ஸ்டடி இருக்கா? மோஸ்ட்லி இந்த ஒய்யோட முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒய் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் ஐஇஎஸ் தான் ஆட் பண்ணணும். அதான் கரெக்ட், அந்த ஸ்பெல்லிங் தான். எஸ்டிடி, எஸ்டியூடிஐஇஎஸ். இந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஐஇஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். எக்ஸாம்பிள்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் விளையாடுகிறேன். சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா?
நான் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ஐ போட்டிங்க. விளையாடுகிறேன், விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில் ப்ளே. அவ்வளோதான். ஐ ப்ளே, நான் விளையாடுகிறேன். வெர்போட எதுவுமே சேர்க்க தேவையில்ல, ஏன்னா ஐங்கிறது இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் இருக்குது, வெர்ப் இருக்குது. இது சப்ஜெக்ட், இது வந்து வெர்பு. அவ்வளோதான். இது கூட எஸ் அல்லது இஎஸ் ஐஎஸ் ஏதாவது சேர்ப்பீங்களா? வெர்போட சேர்க்க மாட்டோம். ஏன்? இது வந்து இந்த ஃபார்மேட். ஹீ ஷீட் வந்தால் தான் அந்த எஸ்இஎஸ்லாம் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஐ வந்ததுனால அந்த வெர்பை மட்டும் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஐ ப்ளே. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த இஸ் போடுறது, ஆம் போடுறது, வாஸ் போடுறது அதெல்லாம் போட்டுறாதீங்க. அது ப்ரெசன்ட் டென்ஸில் வராது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரவே வராது. சப்ஜெக்ட் வரும், அடுத்து வெர்பு வரும், அவ்வளோதான். அந்த இஸ்ஸு அப்புறம் ஆம் அதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு டென்ஸ், அதுக்கு தனியாக ஒரு டென்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். அடுத்த எக்ஸாம்பிள், நாங்கள் சென்னைக்கு போகிறோம். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எது? நாங்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட். நாங்களுக்கு இங்கிலீஷில் என்ன? வி. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்டும் வெர்பும் வரணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நாங்களுக்கு வி போட்டுறீங்க. வெர்பு வந்து போகிறது தான் வந்து வெர்பு. போகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? கோ. வி கோ. ஓகே, சென்னைக்கு இக்கு என்னது? டு. இக்குன்னா டு. டு சென்னை. வி கோ டு சென்னை. நாங்கள் சென்னைக்கு போகிறோம். ஓகே, இதுலேயே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன நான் ஒரு கரெக்ஷனோட உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நாங்கள் சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு இருக்கா? இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவன் சென்னைக்கு போகிறான். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? சப்ஜெக்டை மட்டும் மாற்றிருக்கேன். இங்கே நாங்கள் இருக்குது, இங்கே அவன் இருக்குது இல்லையா? இந்த அவன்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஹீ. அப்போ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணோம் இல்லையா? நான் ஹீ போட்டேன். அடுத்து வெர்பு என்னது? போகிறதான் வெர்பு இல்லையா? அடுத்து வெர்பு வரணும். கோ போட்டேன். ஹீ கோன்னு போட்டேன். என்ன பண்ணணும்? ஹீ வந்தால் என்ன பண்ணணும்? அதுக்கு வெர்போட எஸ் இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணுமா? கோ அப்படிங்கிறதோட இஎஸ் சேர்த்தா தான் கரெக்டான ஸ்பெல்லிங். இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே வந்துடும். ஹீ கோஸ். இங்கே வந்து சப்ஜெக்ட் வி வந்திருக்கிறதுனால நம்ம வெர்போட எதுவுமே சேர்க்கலை. ஆனால் இங்கே சப்ஜெக்டில் வந்து ஹீ வந்திருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? வெர்போட இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று சேர்க்கணும் ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி. இஎஸ் கோஸ். கோஸோட ஸ்பெல்லிங் எல்லாருக்கும் தெரியும், ஜிஓஇஎஸ். அது எதனால வந்திருக்கு? ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீ இட் அல்லது நேம்ஸாக இருந்தால் தான் அந்த வெர்போட இதெல்லாம் நம்ம சேர்ப்போம். ஹீ கோஸ். எவ்வளோ சிம்பிள். சென்னைக்கு அப்படின்னா என்னது? டு சென்னை. இனிமேல் நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சின்ன வித்தியாசம் தான். சப்ஜெக்ட் நாங்கள்னு இருக்கும் போது வெர்போட எதுவுமே வரக்கூடாது. அவன் அப்படின்னு வந்ததுனால வெர்போட என்ன சேர்த்துருக்கீங்க? எஸ். எவ்வளோ சிம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவன் சாப்பிடுகிறான். இதில் சப்ஜெக்ட் எது? அவன். அவனுக்கு என்னது இங்கிலீஷில்? அகைன் ஹீ போட்டுறீங்க. அடுத்து என்ன வரணும்? வெர்பு. சாப்பிட்றதான் வெர்பு. அப்போ ஈட் அதையும் போட்டுறீங்க. என்ன பண்ணணும்? வெர்போட அவ்வளோதான் எஸ் சேர்த்துறீங்க, முடிஞ்சு. ஹீ ஈட்ஸ். ஹீ ஈட்ஸ். அவன் சாப்பிடுகிறான். அவ்வளோதான். இன்னொரு எக்ஸாம்பிள். ராமு சென்னையிலிருந்து வருகிறான். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன? ராமு. நேம்ஸ் வந்துருச்சா? அப்போ இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ராமு அதை அப்படியே போட்டுறீங்க. வெர்பு எது? நெக்ஸ்ட் வெர்பு வரணும். வருகிறான் அப்படிங்கிறது வெர்பு. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். வெர்போட என்ன சேர்க்கணும்? இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். கம் ஆல்ரெடி ஈலாம் இருக்குது, அதோட ஒரு எஸ் மட்டும் சேர்த்துடுறீங்க, அவ்வளோதான். ராமு கம்ஸ். எங்கேருந்து வர்றான்?
ராமு கம்ஸ்னா ராமு வருகிறான். எங்கேருந்து வரான்? சென்னையிலிருந்து. அந்த வெர்புக்கு அப்புறம் மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுரும். ஓகே, சென்னையில் இருந்து. இருந்துங்கிறதுக்கு என்னது? ஃப்ரம். ஃப்ரம் சென்னை. ராமு கம்ஸ் ஃப்ரம் சென்னை. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பேசி பாருங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகே, விளையாடுகிறான், ஆடுகிறான், பாடுகிறான், இதெல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். பாடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அது என்னது? பாடிக்கொண்டிருக்கிறான்னா கண்டினியூஸ் டென்ஸ், அது வேற, அது நம்ம அடுத்து பார்ப்போம். பாடுகிறான், விளையாடுகிறான், இந்த மாதிரி தான் முடியும். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிளாக இருந்துச்சா? அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றையும், ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.